ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு மணப்புரம் ஸ்டாக்கை பற்றி கிளியராக புரியும். நானும் இந்த ஸ்டாக்கில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு இதை வந்து பார்க்கணும் ரொம்ப ஆர்வம். ஓகே, இந்த ஸ்டாக்கில் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பொட்டென்ஷியல் இருக்குதுன்னு தெரியுது. ஸோ அதனால தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறேன். இது வந்து கண்டிப்பாக ஒரு நாலேஜ்ஃபுல் வீடியோ தான் இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைஸரை கேட்டு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்டை நல்லா ஒரு ரிசர்ச் பண்ணி பண்ணுங்கள். மற்றவங்க பேச்சை கேட்டு எப்போதுமே இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. மார்க்கெட் கேப்பு வந்து 16,000 கோடி, பிஇ ரேஷியோ வந்து 7.19 கிட்ட வருது. அதே மாதிரி புக் வேல்யூ வந்து 48. ஸோ புக் வேல்யூ வந்து ரொம்ப குட்டாக இருக்குது, 1.3 கிட்ட தான் இருக்குது. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, எதுக்கு மணப்புரத்தில் மெயினாக இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா, கோல்டுக்கு அகெயின்ஸ்டாக லோன் கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதனால் ரிஸ்க்கு எனக்கு வந்து கொஞ்சம் கம்மி. அதனால் நான் மணப்புரத்தை செலக்ட் பண்ணேன். இது ஒன் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட். அதே மாதிரி பெஸ்ட்டு மல்டிபேக்கர் லாஸ்ட் 20 இயர்ஸ்லனா ஒன்று வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ், இன்னொன்று வந்து டைட்டன். ஓகே, ஒன்று வந்து ஃபைனான்ஸ் கம்பெனி, இன்னொன்று வந்து கோல்டு கம்பெனி. எனக்கு வந்து கோல்டுக்கு அகெயின்ஸ்டாக லோன் கொடுக்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் இது ஒரு சேஃபர் ஆப்ஷன். அது மாதிரி முத்தூட் ஃபைனான்ஸும் சூப்பராக பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வேல்யூஷனில் கொஞ்சம் எனக்கு ப்ராப்ளம் ஆகுது. ஸோ அதனால நான் மணப்புரம் எனக்கு வந்து வேல்யூஷன் வைஸ் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் ஒன்று. அதே மாதிரி ரீசெண்டாக பெயிண்ட் கேபிட்டல் கூட அதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆர்வம் காட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான் மணப்புரம் ஃபைனான்ஸ். ஓகே, இன்னும் கிளியராக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே, இந்தியாவில் இருக்கிற பெண்கள்கிட்ட வந்து 2400 டன் கோல்டு இருக்குது ஜுவல்லரியாகவே. ஓகே, இது எவ்வளோன்னா வேர்ல்டு ரிசர்வில் கோல்டு வந்து 15%. யூஎஸ் கிட்ட கோல்டு ரிசர்வ் வந்து 8,000 டன் தான் இருக்குது. 8,000 அடுத்து 2வது இடத்துக்கு ஜெர்மனி. இந்த 5 டாப் 5 வேர்ல்டு கோல்டு ரிசர்வை சேர்த்தா கூட 24,000 டன் வரல சேர்த்தா. அந்த அளவுக்கு அதிகமாக இந்தியாவில் கோல்டு இருக்குது. அதேமாதிரி கோல்டு ஏறிக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, அதான். ஸோ அது ஒரு ரீசன். அது மட்டும் இல்லை, அதனால தான் ரீசெண்டாக கல்யாண் ஜுவல்லர்ஸ், தங்கமேல், ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. டைட்டனும் இன்னும் க்ரோத் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஜுவல்லரி ஸ்டாக்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஓவர் வேல்யூ இருக்குது. ஸோ அதனால எனக்கு கோல்டுக்கு அகெயின்ஸ்டாக லோன் கொடுக்குறது அது ஒரு பொட்டன்ஷியல் இருக்க மாதிரி தருது. ஸோ அது ஒன் ஆஃப் த ரீசன். அகெயின்ஸ்டாக லோன் கொடுக்குறது ஏன் தெரியுமா பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சு. ஏன்னா யூஎஸ் டாலருக்கும் இந்தியன் ரூபிக்கு அகெயின்ஸ்டாக வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாயிட்டு. அதாவது இந்தியன் ரூபி வந்து 85 ருபீஸ்க்கு ரொம்ப கீழே போயிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 இயர்ஸில் கூட எனக்கு 100 தொட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டுருக்கு, ருபீஸ் வந்து வீக்கன் ஆகிட்டுருக்கு. அப்போனா கோல்டு கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அதனால் கோல்டு வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஆக்சுவலாக கோல்டு வந்து ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் கோல்டு அகெயின்ஸ்டாக லோன் கொடுத்துட்டு கோல்டு வச்சுருக்காங்க, அதுலேயும் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய அமௌண்ட் வரும். ஸோ இன்கேஸ் டிஃபால்ட் ஆனால் கூட அவங்களுக்கு க்ரோத் பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் மணப்புரத்தில் ஒரு அட்வான்டேஜ். மற்றதெல்லாம் நீங்கள் டிஃபால்ட் ஆனால் நம்ம வந்து ரிக்கவர் பண்ணதுக்கு கஷ்டம் அமௌண்ட்டை. எனக்கு தெரிஞ்சு இதில் கொஞ்சம் ஈஸி. ஸோ அதனால் இது என்னோடய ஃபஸ்ட் ரீசன். ஓகே, 2400 டன் கோல்டுனா எவ்வளோன்னு தெரியுமா? ஒரு கிராம் வந்து 6,000 ரூபா வச்சா கூட 144 லட்சம் கோடி அவ்வளோ மதிப்புள்ளான கோல்டு இந்தியாவில் இருக்குது. குறிப்பாக சவுத் இந்தியாவில் 40% இருக்குது, தமிழ்நாட்டில் 28% இருக்குது. இந்தியாவில் 24,000 டன் கோல்டில் 28% தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது. பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு கோல்டு அகெயின்ஸ்டாக லோன் இது எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் மணப்புரத்தோட. மைனஸும் இருக்குது. மைனஸ் என்னன்னா ஆசீர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸில் ஆர்பி வந்து புதுசாக எந்த லோனை ஆட் பண்ணக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஓகே, அது எனக்கு தெரிஞ்சு சரி பண்ணதுக்கப்புறம் மேபி ஆட் பண்ண சொல்லலாம். ஆனால் அது வரைக்கும் அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க பண்ணக்கூடாதுன்ட்டு. இதில் என்ன தெரியுமா பிரச்சனை? அவங்க ஆர்பிஐ கைட்லைன்ஸ் வந்து கொஞ்சம் மீறுற மாதிரி இருந்துச்சுன்னா நாளை பின்ன கோல்டு லோன்லேயும் கொஞ்சம் கை வைக்க வாய்ப்பு இருக்குது. ஆர்பிஐ தான் மெயின். ஸோ அவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இருந்தால் தான் என்பிஎஃப்சியில் கொஞ்சம் போக முடியும். இன்கேஸ் அவங்க ரூல்ஸ் அதிகமாக பிரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க 1 இயர் கூட பேன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதனால் நிறைய
ப்ராப்ளம் வரும். ஸோ மார்க்கெட்டும் போய் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தாலே இது ஒரு நல்ல பூம் கிடைக்கும். எனக்கு கோல்டுக்கு அகேன்ஸ்டாக லோன் கொடுக்குற டாப் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து முத்தூட் ஃபைனான்ஸ் தான். 90,000 CR வரைக்கும் கோல்டுக்கு அகேன்ஸ்டாக லோன் கொடுக்குறாங்க. 2வது இடத்துல இருக்குது மணப்புரம் 32,000. ஓகே, 3வது இடத்துல இருக்குது IIFL ஃபைனான்ஸ், அதுவும் 30,000 கோடி கிட்ட கொடுக்குறாங்க. ஓகே, அது பேங்க்கில் வந்து அதிகமாக கோல்டுக்கு அகேன்ஸ்டாக லோன் கொடுக்குறது வந்து ஃபெட்ரல் பேங்க். ஸோ ஃபெட்ரல் பேங்க்கும் நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது. ஸோ அதான் இது வரைக்கும் எல்லா பேங்க்கும் பயங்கரமாக அடிப்பட்டாலும் ஃபெட்ரல் பேங்க் அந்தளவுக்கு அடிப்படல. ஸோ எனக்கு ஃபெட்ரல் பேங்கே பார்க்கணும். ஃப்யூச்சரில் வேல்யூஷன் கம்மியானால் அதையும் வாங்க ட்ரை பண்ணுவேன். ஓகே, மணப்புரத்தில் 4,200க்கு மேலே பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் எண்ணிக்கையும் அதிகம். அதே மாதிரி ரூரல் ஏரியா எல்லா ஏரியாலையும் ரொம்ப விரிஞ்சிருக்காங்க. ஸோ அதனால் பெரிய நெட்வொர்க் இருக்குது. ஸோ அவங்க லோன் கொடுத்து வாங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு தோணுது. ஸோ இது என்னோடய இது மாதிரி இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அதில் பின்னா பேங்க் நிறைய இறங்கி லோன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது வந்து கொஞ்சம் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணால் மணப்புறத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். அதே சமயம் நீங்களும் ஃபுல்லாக படித்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நானும் மேபி நிறைய மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதில் என்னோடய தனிப்பட்ட விருப்பம் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ரிசர்ச் பண்ணுறாங்க. நானும் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அவங்களும் ஒவ்வொரு விருப்பப்பட்டு ரிசர்ச் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ரிசர்ச் பண்ணி நாலேஜை வளர்த்துக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் புரிஞ்சுக்கிட முடியும். பிஸ்னஸ் வந்து எவ்வளோ கிராஷ் ஆனாலும் உங்களால் புரிஞ்சுக்கிட முடியும் இதுக்கு பொட்டென்ஷியல் இருக்கா இல்லையான்னு. ஸோ அதனால் நாலேஜை வளர்த்து நீங்கள் வாங்காதீங்க. நாளைக்கே 100 ரூபா ஆச்சுன்னா கூட நான் வாங்க கொஞ்சம் யோசிப்பேன். எதனால 100 ரூபா ஆச்சு, இது மெயின் ரீசன் என்ன, இது டெம்பரவரி ப்ராப்ளமா இல்லை லாங் டேர்ம் ப்ராப்ளமான்னு பார்த்து நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். இன்கேஸ் இது வந்து லாங் டேர்ம் ப்ராப்ளம்னா நான் விற்றுருவேன் லாஸ் ஆனால் கூட. இதே டெம்பரவரி ப்ராப்ளமாக இருந்தால் நான் அதிகமாக வாங்க தான் செய்வேன். ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை நாலேஜை வளர்த்துக்கிட்டே இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அது வந்து ஒரு கிளியர் கட்டாக இருக்கும். இதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு டிப்ஸில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கீழே இறங்கினாலே உங்களுக்கு பயம் வந்துடும். ரொம்ப இறங்கிட்டு லாஸ் ஆனாலும் அப்பவும் உங்களுக்கு பயம் தான் இருக்கும். ஸோ என்ன ஆனாலும் பிரச்சனை தான். ஸோ அதனால் ஒரு ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணி பார்த்து படிச்சுட்டு அடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, எவ்வளோ ரிவார்டு இருக்குதுன்னு அதையும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ஒரு டிப்ஸில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நாளை பின்ன அந்த ஸ்டாக் வந்து கீழே இறங்கிட்டுனா உங்களால் தோண என்ன பிரச்சனையாக இருக்கும், எதனால் கீழே இறங்கிச்சுன்னு உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்காது. ஸோ அதனால் நாலேஜை வளர்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, அதே மாதிரி என் ஸ்டாக் வந்து கீழே இறங்கினா நான் வந்து கொஞ்சம் வாங்க தான் ட்ரை பண்ணுவேன். இப்போதைக்கு இன்னும் கொஞ்சம் இறங்கினா நான் வாங்கலான்னு யோசிப்பேன். ஏன்னா இது ஒரு நல்ல வேல்யூஷன், ஃபேர் வேல்யூஷன் வாங்குறது தான் குட். இதுக்கப்புறம் ஏற வாங்கினா எனக்கு தான் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வந்து குவான்டிட்டி இது பண்ண முடியாது. இன்னும் ஃப்யூச்சரில் வந்து பயங்கரமாக ஏற வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னுக்கூட்டியே எவ்வளோ கேப்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ கேப்சர் பண்ணால் நல்லது. ஸோ ஒரு ஸ்டாக்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் பயப்படுங்க. ஏன்னா நம்மளால் அதுக்கடுத்து அக்யூர் பண்ண முடியாதுன்னு. ஸோ ஓகே, லாங் டேர்மில் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியாது. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.